கண்ண மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அமெரிக்காவுல மட்டும் பாத்தீங்கன்னா தினமும் சுமார் 130 மில்லியன் மக்கள் ஏதோ ஒரு வகையான பிரெட்ட தங்களுடைய காலை உணவாக சாப்பிடுறாங்க. ஆமா, அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. கண்டிப்பா. டோஸ்ட், சாண்ட்விச்னு பிளாஸ்டிக் கவர்ல சுற்றப்பட்டு பல வாரங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாத அந்த பிரெட்டு நம்ம எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இருக்கு. ஆனா யூடியூப்ல பிரபலமான டாக்டர் பெக்கர் பகிர்ந்துகிட்ட மருத்துவ தரவுகளை பார்த்தப்போ நிஜமாவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதிர்ச்சிங்கிறத விட ஒரு பெரிய விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். கரெக்ட். அதாவது அமெரிக்காவோட 2வது மிகக்கூடிய புற்றுநோயான பெருங்குடல் புற்றுநோய்க்கு, அந்த கோலோரெக்டல் கேன்சருக்கு எதிரான நம்ம உடலோட இயற்கையான பாதுகாப்பு அருணை நம்ம தினமும் சாப்பிடுற இந்த பிரெட்டு எப்படி சத்தம் இல்லாம உடைக்குது அப்படிங்கிற உண்மைதான் அது. இன்னைக்கு நாம பேச போற இந்த ஆழமான உரையாடல்ல நம்ம காலை உணவுல மறைஞ்சிருக்கிற வேதியியல் ரகசியங்களை உடைக்க போறோம். புளிக்க வைத்தல் அப்படிங்கிற அந்த மறக்கப்பட்ட கலையை மீட்டு 5000 வருஷம் பழமையான ஒரு தானியம் எப்படி புற்றுநோய் செல்களை பட்டினி போட்டு அழிக்குதுன்னு புரிஞ்சுக்க போறோம். பொதுவா நாம உடம்பு சரியில்லைன்னு மருத்துவரை பார்க்க போகும்போது ஒரு 10 அல்லது 12 நிமிஷ சந்திப்புல இதையெல்லாம் விளக்க அவங்களுக்கு கட்டாய நேரம் இருக்காது. ஆமா, கண்டிப்பா நேரம் இருக்காது. அதுதான் உண்மை. நம்ம மருத்துவ கட்டமைப்பு பெரும்பாலும் நோயோட அறிகுறிகளை நிர்வகிக்கிறதுல தான் கவனம் செலுத்துதே தவிர இந்த மாதிரியான அடிப்படையான உயிர் வேதியியல் வழிமுறைகளை ஆழமா பேசுறதில்ல. அதனால தான் இன்னைக்கு நாம இந்த தரவுகளை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அப்போ நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம சாப்பிட்ற பிரெட்ல இருந்து அப்படியே நம்ம பெருங்குடலுக்குள்ள ஒரு பயணம் போவோம். நம்ம பெருங்குடல் சுமார் 5 அடி நீளம் கொண்டது. டாக்டர் பெக்கர் இதுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒப்பீட்டை சொல்றாரு. சொல்லுங்க. நம்ம பெருங்குடல் இருக்கிற ஆரோக்கியமான சளிச்சவுல 1 கிராமுக்கு 100 பில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்கான். அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு எண்ணிக்கை. ஆமா, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பால்வீதியில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமான உயிரினங்கள் நம்ம குடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதை கேட்கும் போதே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. அந்த ஒப்பீடு வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. அது ஒரு துல்லியமான உயிரியல் உண்மை. பல வருஷங்களா நம்ம பெருங்குடல வெறும் கழிவுகளை வெளியேற்றுற ஒரு சாதாரண குழாய்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது ஒரு நுண்ணிய மழைக்காடு மாதிரி ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு சுற்றுப்புறம். ஓஹோ. அங்க இருக்கிற அந்த ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கு. நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற சில குறிப்பிட்ட மாவுச்சத்துக்களை நம்ம சிறுகுடலால செரிக்க முடியாது. இத ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், ஓகே. சிறுகுடல்ல செரிக்கப்படாத இந்த மாவுச்சத்து நேரா பெருங்குடலுக்கு சேரும். இதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த குடல் பாக்டீரியாக்கள் இந்த மாவுச்சத்தை உணவா எடுத்துக்கிட்டு அதை புளிக்க வைக்க ஆரம்பிக்கும். இந்த நொதித்தல் செயல்முறையோட முடிவுல அந்த பாக்டீரியாக்கள் வெளியேற்றுற ஒரு மிக முக்கியமான மூலக்கூறு தான் பியூட்ரேட். பியூட்ரேட், இந்த ஒற்றை வார்த்தையை சுத்தி தான் நம்ம பேச போற மொத்த விஷயமே அடங்கி இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த பியூட்ரேட் எப்படி புற்றுநோயை தடுக்குது? பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் மார்க்கஸ் டொனோஹியோ செஞ்ச ஒரு ஆய்வு மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய திறப்பு கொடுத்துச்சு. அப்படியா? என்ன கண்டுபிடிச்சாரு அவரு? பியூட்ரேட் நம்ம குடல்ல இருக்கிற ஆரோக்கியமான செல்களுக்குள்ள, அதாவது கோலனோசைட்ஸ்குள்ள போகும்போது அது ஒரு பிரீமியம் எரிபொருளா மாறுது. ஆரோக்கியமான செல்கள் இந்த பியூட்ரேட்டை எரிச்சு ஏடிபி அப்படின்னு சொல்லப்படுற ஆற்றலை உருவாக்குது. ஆரோக்கியமான செல்களுக்கு அது அருமையான எரிபொருள், சரி. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதே பியூட்ரேட் ஒரு பெருங்குடல் புற்றுநோய் செல்லுக்குள்ள நுழையும் போது என்ன நடக்குது? அதுதான் முக்கியமான கேள்வி. கேன்சர் செல்லும் இதை எரிபொருளா பயன்படுத்தி இன்னும் வேகமா வளர ஆரம்பிச்சிடாதா? அங்கதான் இயற்கையோட மிகப்பெரிய அற்புதம் ஒளிஞ்சிருக்கு. புற்றுநோய் செல்களோட வளர்ச்சிதை மாற்றம் சாதாரண செல்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஓஹோ. கேன்சர் செல்கள் ரொம்ப வேகமா கட்டுப்பாடு இல்லாம வளரக்கூடியவை. அந்த வேகமான வளர்ச்சிக்கு அவற்றுக்கு உடனடி ஆற்றல் தேவை. அதனால அவை குளுக்கோஸை மட்டுமே, அதாவது சர்க்கரையை மட்டுமே எரிபொருளா நம்பி இருக்கும்படி தங்களோட மைட்டோகாண்ட்ரியாவை மாத்தி அமைச்சுக்கும். அறிவியல்ல இத வார்பர்க் விளைவு அப்படின்னு சொல்வாங்க. வார்பர்க் விளைவு, ஓகே. அப்போ பியூட்ரேட் உள்ள போனா என்ன ஆகும்? அதான், இதனால என்ன ஆகுதுன்னா, பியூட்ரேட் ஒரு புற்றுநோய் செல்லுக்குள்ள நுழையும் போது அந்த செல்லுக்கு பியூட்ரேட்டை எப்படி எரிபொருளா பயன்படுத்துறதுன்னே தெரியாது. அடடா, அப்போ கேன்சர் செல்லால பியூட்ரேட்டை எரிக்க முடியாது. அப்ப அந்த செல்லுக்குள்ள போன பியூட்ரேட் என்னதான் ஆகும்? அது எரிபொருளா மாற முடியாததால செல்லுக்குள்ள அப்படியே தேங்க ஆரம்பிக்கும்.
தேங்கிய பியூட்ரேட் நேரா அந்த புற்றுநோய் செல்லின் கருவுக்குள்ள, அதாவது நியூக்ளியஸ் உள்ள ஊடுருவி போகும். அங்க போய் HDAC அப்படின்னு சொல்லப்படுற சில குறிப்பிட்ட என்சைம்களை தடுத்து நிறுத்தும். இதுதான் மொத்த கேமையும் மாத்திர புள்ளி. ஒரு நிமிஷம். இந்த HDACங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் சிக்கலான அறிவியல் மாதிரி தெரியுது. ஆமா, கொஞ்சம் அப்படி தோணும். நான் இதை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம உடம்புல இயற்கையாகவே கேன்சரை எதிர்க்கிற சில தற்காப்பு மரபணுக்கள் இருக்கு. ஆனா கேன்சர் செல்கள் என்ன பண்ணும்னா, இந்த HDAC அப்படிங்கிற என்சைம்களை பயன்படுத்தி அந்த தற்காப்பு மரபணுக்களை ஒரு பூட்டு போட்டு முடக்கி வச்சிடும். மிக சரியான புரிதல். இப்போ இந்த பியூட்ரைட் ஒரு நுண்ணறிவு கொண்ட ஸ்மார்ட் ஷாவி மாதிரி உள்ள போய் அந்த பூட்டை உடைச்சு கேன்சரை அழிக்கிற மரபணுக்களை தட்டி எழுப்புது. நான் சொல்றது சரிதானா? அதேதான், மிக சரியான உதாரணம். அந்த பூட்டு உடைந்ததும் கேன்சரை எதிர்க்கிற மரபணுக்கள் விழித்துக்குது. விழித்தெழுந்த அந்த மரபணுக்கள் புற்றுநோய் செல்லுக்கு ஒரு கட்டளை இடுது. என்ன கட்டளை? உன்னை நீயே அழிச்சுக்கோ அப்படின்னு. அழிவியல்ல இத அப்போப்டோசிஸ், அதாவது திட்டமிடப்பட்ட செல் இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புற்றுநோய் செல் தன்னைத்தானே உள்ளிருந்து அழிச்சுக்குது. உண்மையிலேயே இது சிலிர்ப்பா இருக்கு. வெளியிலிருந்து எந்த கெமிக்கலோ மாத்திரையோ இல்லாம நம்ம குடல்ல உருவாகிற ஒரு மூலக்கூறு கேன்சர் செல்லுக்குள்ள போய் அதை தற்கொலை செஞ்சுக்க வைக்குது. இதோட நிக்கல, பியூட்ரியேட்க்கு இன்னொரு மிக முக்கியமான முகமும் இருக்கு. நம்ம குடல்ல டிரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை கட்டுப்பாட்டு செல்கள் இருக்கு. இது ஒரு அமைதிப்படை அப்படின்னு சொல்லலாம். அமைதிப்படையா? அது என்ன பண்ணும்? குடல்ல தேவையில்லாத அழற்சி அல்லது நாள்பட்ட வீக்கம் ஏற்படாம தடுப்பதுதான் இந்த அமைதிப்படையோட வேலை. பியூட்ரியேட் நிறைய இருந்தாதான் இந்த டிரெக்ஸ் செல்கள் ஆக்டிவா இருக்கும். அப்போ பியூட்ரேட் குறைஞ்சா? பியூட்ரேட் குறையும் போது அமைதிப்படை காணாம போயிடும். அதனால குடல்ல நாள்பட்ட வீக்கம் ஏற்படும். இந்த நாள்பட்ட வீக்கம்தான் 10-20 வருஷங்கள் கழிச்சு பாலிப்புகளா மாறி அப்புறம் அதுவே பெருங்குடல் புற்றுநோயாக உருவெடுக்குது. இப்ப நான் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வர்றேன். நான் இப்போ சாதாரண வெள்ளை பிரெட் சாப்பிட்றதே இல்லை. சூப்பர் மார்க்கெட்ல தேடி பிடிச்சி கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்து மல்டிகிரெயின், பிரவுன் பிரெட் அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமான பிரெட்டை தான் வாங்குறேன். அதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும்ல. நீங்க கேக்குற இந்த கேள்விதான் இன்னைக்கு பலருடைய மனசுலயும் இருக்கு. ஆனா பிரச்சனை நீங்க எந்த தானியத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறதுல இல்ல. பின்ன எதுல இருக்கு? அந்த மாவு எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. குறிப்பா முன்பே புளிக்க வைக்கப்படுதல் அப்படிங்கிற படிநிலையில தான் சிக்கலே. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? நம்ம குடல் பாக்டீரியாக்கள் பியூட்டிரேட்டை உற்பத்தி செய்யணும்னா அந்த மாவு சத்தோட மூலக்கூறு அமைப்பு பாக்டீரியாக்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வகையில உடைந்திருக்கணும். பாரம்பரிய முறையில ஒரு மாவை 3 முதல் 5 நாட்கள் இயற்கையான ஈஸ்ட் கொண்டு புளிக்க வைக்கும்போது அந்த மாவோட அமைப்பு மாறிடும். ஆனா நாம சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற விலை உயர்ந்த பிரெட்டுகள் அப்படி புளிக்க வைக்கப்படலையா? இல்லவே இல்ல. நீங்க வாங்குறது ஹோல் வீட் பிரெட்டாகவே இருந்தாலும் பெரிய நிறுவனங்கள் 3 நாட்கள் எல்லாம் காத்திருக்க மாட்டாங்க. வணிக லாபத்துக்காகவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் வெறும் 2 மணி நேரத்துல அதிவேகமான ஈஸ்ட் பயன்படுத்தி பிரெட்டை தயார் பண்ணிடுவாங்க. வெறும் 2 மணி நேரத்திலயா? ஆமா, அந்த மாவு பழிக்கிறதே இல்ல. இதனால அந்த பிரெட் பாக்குறதுக்கு உணவா தெரிஞ்சாலும் அது குடலுக்குள்ள போனதும் நம்ம பாக்டீரியாக்களுக்கு தேவையான உணவா அது இருக்காது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த வணிக ரீதியான பிரெட்டுகள்ல சேர்க்கப்படுற 4 மிக ஆபத்தான ரசாயனங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குது. ரசாயனங்களா? அதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்குற ஆரோக்கியமான பிரெட் இல்லையா? அப்படி என்னென்ன சேர்க்கறாங்க? முதலாவது பொட்டாசியம் புரோமேட். இது மாவை மிருதுவாக்கவும் பிரெட் நல்லா உப்பி பெருசா வரவும் பயன்படுத்தப்படுது. இதுல என்ன ஆபத்து? 1999ஆம் வருஷமே உலக சுகாதார நிறுவனம் இது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு ரசாயனம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஐரோப்பா, கனடா, சீனான்னு பல நாடுகள்ல இதுக்கு நிரந்தர தடை இருக்கு. ஆனா இன்னும் பல இடங்கள்ல இது சட்டப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. கொடுமையா இருக்கே. 2வது அசோடிக் கார்பனமைடு. இது தொழிற்சாலைகள்ல மாவை இயந்திரங்கள் மூலமா ஈஸியா கையாள பயன்படுற ஒரு கெமிக்கல். இதுவும் ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாலையும் தடை செய்யப்பட்டிருச்சு. விலங்குகள்ல இது கட்டிகளை உருவாக்குதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. பிரெட் உப்பி வர்றதுக்கு கேன்சர் உருவாக்குற கெமிக்கலா? சரி, அடுத்த 2 என்ன? 3வது கால்சியம் புரோபியானேட். இதோட வேலை என்னன்னா பிரெட் 60 நாள் ஆனாலும் பூஞ்சை காளான் பிடிக்காம கெட்டு போகாம பாதுகாக்கிறது தான். இது பூஞ்சையை கொல்லுது, ஆனா அது பூஞ்சோட மட்டும் நிக்கிறது இல்ல.
எனக்கு புரியுது. அப்ப பிரெட்டை கெடாம பாதுகாக்கிற இந்த ரசாயனம் நேரா நம்ம குடலுக்குள்ள போய் பியூட்ரேட்டை உருவாக்குற அந்த நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து கொன்னுடுதா? ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. 2018ல நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற மருத்துவ இதழ்ல வெளியான ஆய்வின்படி இந்த கால்சியம் புரோபியோனேட் நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரி மண்டலத்தோட அமைப்பையே மாத்திடுது. அப்போ அந்த நல்ல பாக்டீரியாக்கள் செத்துடுமா? ஆமாம், குறிப்பா பியூட்டரேட்டை உற்பத்தி செய்யற பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை கணிசமாக குறைச்சிடுது. அதாவது நீங்க சாப்பிடுற பிரெட்டை பாதுகாக்கிற அதே ரசாயனம் தான் உங்களை கேன்சர்ல இருந்து பாதுகாக்கிற பாக்டீரியாக்களை அழிக்குது. என்ன ஒரு முரண்பாடு! சரி, 4வது ரசாயனம் என்ன? இறுதியாக கிளைஃபோசேட். இது விவசாயத்துல பயன்படுத்தப்படுற களைக்கொல்லிகளோட எச்சம். இது பத்தி ஒரு முக்கியமான வாதம் இருக்கு. கிளைஃபோசேட் மனித செல்களை நேரடியா பாதிக்காது அப்படின்னு பல ரசாயன கம்பெனிகள் சொல்வாங்க. ஓ, அது உண்மையா? அது உண்மையும் கூட. ஆனா அவங்க சொல்ல மறந்த இன்னொரு உண்மை இருக்கு. குடல் பாக்டீரியாக்கள் உயிர் வாழணும்னா அவற்றுக்கு தேவையான அமினோ அமிலங்களை அவையே தயாரிச்சுக்கணும். அதுக்கு ஷிகமேட் பாதை அப்படிங்கிற ஒரு உயிரியல் உற்பத்தி வரிசையை அந்த பாக்டீரியாக்கள் பயன்படுத்துது. ஒரு நிமிஷம், மனிதர்களுக்கு அந்த ஷிமேட் பாதை இல்லையா? இல்ல, மனித உடல்ல அந்த சிக்மெட் பாதை கிடையாது. அதனால தான் கிளைஃபோசேட் மனிதர்களுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களுக்கு அந்த சிக்மெட் பாதை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ கிளைஃபோசேட் அந்த பாக்டீரியாக்களை பாதிக்குமா? கட்டாயமா. இந்த கிளைஃபோசேட் நேரா குடலுக்குள்ள போய் அந்த பாக்டீரியாக்களோட சிக்மெட் பாதையை முழுசா முடக்கிடுது. அமினோ அமிலங்கள் கிடைக்காம பாக்டீரியாக்கள் பட்னி கிடந்து சாகுது. பாக்டீரியாக்கள் செத்துட்டா நமக்கு பியூட்ரியேட் எப்படி கிடைக்கும்? இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை மாதிரி தெரியுது. சரி, இந்த ரசாயன கலவையிலிருந்து தப்பிக்க நமக்கு வேற வழியே இல்லையா? வழி இருக்கு. நாம முழுசா மாவுச்சத்து சாப்பிட்றதே நிறுத்திடணுமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ரோமானிய பேரரசு உருவாவதற்கு கூட முன்பே, அதாவது 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான உணவுக்கு திரும்புவதற்கான நேரம் இது. உலகிலேயே மிகச்சிறிய தானியமான டெஃப் பத்தி நம்ம கட்டாயம் பேசியே ஆகணும். ஆமா, அது ரொம்ப சிறப்பான ஒரு தானியம். இது எத்தியோப்பியாவில் 5000 வருஷங்களா பயிரிடப்படுற ஒரு தானியம். இது எவ்வளவு சிறியது தெரியுமா? 150 டெஃப் தானியங்களை ஒன்னா சேர்த்தாதான் நம்ம ஊர் கோதுமை தானியத்தோட ஒரு எடைய வரும். இதிலிருந்து செய்யப்படுற இஞ்சேரா அப்படிங்கிற ரொட்டி தான் நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய திறவுகோல். அந்த பொடி தானியத்தோட ஊட்டச்சத்து பட்டியலை பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. டெஃப் தானியத்துல அபரிமிதமான கால்சியம் இருக்கு. 100 கிராம் தானியத்துல 180 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 7 முதல் 14 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்கு. வாவ், சூப்பர்! இதெல்லாம் விட மிக முக்கியமா இதுல 20 முதல் 40% ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கு. இதுதான் நம்ம குடல் பாக்டீரியாக்கள் தேடுற அந்த பிரீமியம் எரிபொருள். இத 3 நாட்கள் புளிக்க வைக்கும்போது இதுல இருக்கிற ஃபைட்டேட் அப்படிங்கிற பொருள் உடைக்கப்பட்டு இந்த தாதுக்கள் எல்லாமே நம்ம உடம்பு ரொம்ப எளிதா உறிஞ்சிக்கக்கூடிய வகையில மாறிடுது. இந்த இடத்துல அலமிது அப்படிங்கிற 68 வயசு எத்தியோப்பிய பெண்ணோட நிஜ கதையை நான் சொல்லியாகணும். சொல்லுங்க. அலமிது எத்தியோப்பியாவில் இருந்த வரைக்கும் தினமும் இந்த 3 நாள் புளிக்க வைக்கப்பட்ட இஞ்சேராவா தான் சாப்பிட்டு வந்தாங்க. 2014 அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சப்போ அவங்களோட பெருங்குடல் எந்த பிரச்சனையும் இல்லாம 100% ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா 2019ல அவங்க அமெரிக்காவோட மினியாபோலிஸ் நகருக்கு சென்று தன்னோட பேர குழந்தைங்களோட வாழத் தொடங்குறாங்க. அங்க அவங்களுக்கு இயற்கையான இஞ்சேரா கிடைக்காததால சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற அந்த விலையுயர்ந்த மல்டிகிரெயின் ஹோல் வீட் பிரெட்டை சாப்பிட தொடங்குறாங்க. அவங்க உணவு முறை மாறின உடனே அவங்க குடலுக்குள்ளேயும் மாற்றங்கள் தொடங்கிடுச்சு. ஆமா, வெறும் 3 வருஷத்துல, அதாவது 2022ல அவங்களுக்கு மறுபடியும் பரிசோதனை செஞ்சப்போ அவங்களோட பெருங்குடல்ல 2 புற்றுநோய் முந்தைய பாலிப்புகள் உருவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அமெரிக்க மருத்துவர் அதை அகற்றிட்டு இனிமே நிறைய ஃபைபர் சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அது மட்டும் போதாதுன்னு அவங்களுக்கு தெரியல. கரெக்ட். ஆனா அலமிதுவோட மகள் இத சும்மா விடல. அவங்க இத பத்தி ஆழமா ஆராய்ந்து ஆன்லைன்ல டெஃப் மாவை வாங்கி தன்னோட அம்மாவுக்கு பழையபடி அதே 3 நாட்கள் புளிக்க வைக்கப்பட்ட இஞ்சேராவை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் 14 மாசங்களுக்கு பிறகு பரிசோதிச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு புதிதா எந்த பாலிப்களும் உருவாகல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு. இந்த நிகழ்வை நாம வெறும் தற்செயல்னு கடந்து போயிட முடியாது. அலமிதுவோட கதைக்கு பின்னாடி ஒரு ரொம்ப வலுவான உயிரியல் காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? வணிக ரீதியான முழு கோதுமை பிரெட்ல வெறும் 1 முதல் 2% ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் மட்டும்தான் இருக்கும். ஆனா முறையா 3 நாட்கள் புளிக்க வைக்கப்பட்ட இஞ்சேரா சாதாரண பிரெட்டை விட 20 முதல் 30 மடங்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை குடலுக்கு அனுப்புது.
ஓஹோ, 20 முதல் 30 மடங்கா? ஆமா, குடலுக்கு தொடர்ந்து எரிபொருள் கிடைச்சுக்கிட்டே இருந்ததால பியூட்டிரேட் உற்பத்தியும் உச்சியில இருந்துச்சு. அந்த பியூட்டிரேட் சாவிகள் வேலை செஞ்சு புதிய பாலிப்கள் உருவாவதை தடுத்து அவங்க குடலை மீண்டும் பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. இந்த கதை கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆனா உங்க மனசுல ஓடுற கேள்வி எனக்கு புரியுது. இதெல்லாம் சரி, இதுக்காக நான் எத்தியோப்பியாவுக்கு போக முடியுமா? நான் ஒன்றும் பெரிய சமையல் நிபுணரும் இல்ல. இது நடைமுறையில என் வீட்டு கிச்சன்ல நான் எப்படி தொடங்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இத ரொம்ப எளிதா செய்ய முடியும். நிச்சயமா முடியும். இதுக்கு எந்த பெரிய இயந்திரங்களோ உபகரணங்களோ தேவையில்ல. கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தா போதும். இத ஒரு 3 படி வழிகாட்டுதலா நாம பார்க்கலாம். சரி, முதல் படி என்ன? படி 1, கடைகள்லயோ அல்லது ஆன்லைன்லயோ முழு தானிய டெஃப் மாவு வாங்குங்க. அதுல வேற எந்த மாவும் கலந்திருக்க கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருங்க. ஓகே, அடுத்து? படி 2, 200 கிராம் டெஃப் மாவுக்கு 300 கிராம் தண்ணீர் அப்படிங்கிற விகிதத்துல நல்லா கலந்துக்குங்க. இத ஒரு பாத்திரத்துல வச்சு காத்து உள்ளே போற மாதிரி ஒரு லேசான துணியால மூடி வைங்க. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல 72 முதல் 96 மணி நேரம், அதாவது 3 முதல் 4 நாட்கள் புளிக்க வைங்க. இதுல ஈஸ்ட் எதுவும் சேர்க்கணுமா? இல்ல, இதுக்கு நீங்க எந்த ஈஸ்டும் சேர்க்க வேண்டாம். உங்க சமையலறை காத்துல இருக்கிற இயற்கையான ஈஸ்ட் மற்றும் மாவுலுள்ள பாக்டீரியாக்களே நொதித்தல் வேலையை செவ்வனே செஞ்சிடும். ஒரு 48 மணி நேரத்துல மாவுல இருந்து ஒரு லேசான சுத்தமான புளிப்பு வாசனை வரத் தொடங்கும். சரி, 3வது படி. படி 3 நாட்கள் கழிச்சு நம்ம ஊர்ல தோசை சுடுற மாதிரி ஒரு தட்டையான பேன்ல மெல்லியதா ஊற்றுங்க. ஒரு மூடி போட்டு 2-3 நிமிடங்கள் சமைங்க. அதோட மேற்பரப்புல சிறு சிறு துளைகள் தோன்றும். இதுதான் நொதித்தல் ரொம்ப சரியா நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். வாவ், கேட்கவே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, இத தினமும் உங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து 30 நாட்கள்ல உங்க குடல் நுண்ணுயிரிகள்ல ஒரு மாபெரும் ஆரோக்கியமான மாற்றம் நிகழ்வதை நீங்களே உணர முடியும். ஆனா பிராக்டிகலா பார்த்தா எல்லாராலையும் 3 நாட்கள் மாவை புளிக்க வைக்க நேரம் இருக்காது. வேலைக்கு போற அவசரத்துல இவ்வளவு நேரம் இல்ல, இதுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு என்ன மாற்று வழி இருக்கு? கட்டாயமா மாற்று வழிகள் இருக்கு. முதலாவது உண்மையான சாடோ பிரெட். இது குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இயற்கையா புளிக்க வைக்கப்பட்டிருக்கணும். சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற சாடோ பிரெட் வாங்கிக்கலாமா? அங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பல சாடோ பிரெட்டுகள்ல அந்த புளிப்பு சுவைக்காக வெறும் வினிகரை கலந்திருப்பாங்க. அது நிஜமான நொதித்தல் கிடையாது. ஒரு உண்மையான சாட்டோ பிரெட் 3 அல்லது 4 நாட்கள்ல கெட்டு போயிடணும். ஒரு பிரெட் 60 நாட்கள் கெடாம இருக்கு அப்படின்னா அதுல ரசாயனம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். வேற ஏதாவது ஈஸியான வழி இருக்கா? 2வது ஒரு சூப்பர் ஹேக் இருக்கு. அதுக்கு அறிவியல்ல ரெட்ரோகிரேடேஷன் அப்படின்னு பேரு. ரெட்ரோகிரேடேஷனா? அப்படின்னா என்ன? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேதியியல் மாற்றம். நீங்க சாதம், உருளைக்கிழங்கு மாதிரி மாவுச்சத்து அதிகமா உள்ள உணவுகளை சமைச்சிட்டு அதை குளிர வைக்கும்போது, உதாரணமா ஒரு இரவு முழுவதும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது அதோட மாவுச்சத்தோட மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டு ஒரு படிக அமைப்பாக மாறிடும். ஓஹோ, அப்படி மாறுனா என்ன ஆகும்? இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம சிறுகுடல்ல உள்ள என்சைம்ஸ்களால அதை செரிக்கவே முடியாது. அதாவது அது ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறிடுது. சூடான சாதத்தை விட இப்படி குளிர வைக்கப்பட்ட சாதத்துல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சின் அளவு 3 மடங்கு அதிகமா இருக்கும். வாவ், சூடான சாதத்தை விட குளிர்ந்த சாதத்துல 3 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமா இருக்கா? நம்ம ஊர்ல பல 100 வருஷமா சாப்பிட்டு வந்த பழைய சாதம், பழைய சோறு எல்லாம் இதுதானே. நாம எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை தவற விட்டுருக்கோம்னு இப்போ புரியுது. ஆமாம், பாரம்பரிய உணவுகள்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு கிடைக்கிற 12 நிமிடம் மருத்துவ ஆலோசனையில இந்த மாதிரியான உயிர்வேதியியல் உண்மைகளை எந்த மருத்துவரும் சொல்லப் போவதில்லை. அடுத்த முறை பிரெட் வாங்கும்போது லேபலை படிங்க. கண்டிப்பா படிக்கணும். அதுல 5 முதல் 7 பொருட்களுக்கு மேல இருந்தாலோ, உங்களுக்கு படிக்கவே தெரியாத ரசாயன பேர்கள் இருந்தாலோ, அது உங்க குடலுக்கான உணவு இல்ல, அது வெறும் வியாபாரத்துக்கானதுன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ எச்சரிக்கையும் நம்ம பதிவு செஞ்சாகணும். ஆமா, சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் பேசின உணவு மாற்றங்கள் எல்லாமே நோயை தடுப்பதற்கான முறைகள் தானே தவிர இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று கிடையாது. உங்க மலத்துல ரத்தம் காணப்பட்டாலோ, எந்த காரணமும் இல்லாம 60 நாட்கள்ல 10 பவுண்ட், அதாவது சுமார் 4.5 கிலோ எடை குறைந்தாலோ, அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது பெருங்குடல் புற்றுநோய் வரலாறு இருந்தாலோ, நீங்க வீட்டிலே உணவு மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா. உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கணும். இதுல தாமதம் கூடவே கூடாது. மிகச் சரியான எச்சரிக்கை. இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் முன்
ஒரு கணம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. எத்தியோப்பியாவோட இஞ்சிரா மாதிரி, நம்ம ஊர் பழைய சோறு, இட்லி மாவு மாதிரி உலகெங்கிலும் உள்ள நம்ம மூதாதையர்கள் எந்தெந்த பழமையான இயற்கையாக புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளையெல்லாம் நமக்காக விட்டுச் சென்றார்கள். ஆனா இன்னைக்கு வசதிக்காகவும் அவசரத்துக்காகவும் அந்த உணவுகளையெல்லாம் பெரிய தொழிற்சாலைகளுக்கிட நாம ஒப்படைச்சிட்டோம். அப்படி ஒப்படைச்சதன் மூலம் நம்ம உடலோட இயற்கையான பாதுகாப்பு சுவிட்சுகளை நாமே அணைச்சிட்டோமா? கேன்சருக்கு எதிரான அந்த நுட்பமான பியூட்ரியட் சாவியை நாமே தூக்கி எரிஞ்சிட்டோமா? அடுத்த முறை சூப்பர் மார்க்கெட் அதமாரில அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பல மாதங்கள் கெடாத அந்த பிளாஸ்டிக் கவர் உணவுகளை பார்க்கும்போது இந்த கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடலில் சந்திப்போம். அதுவரை விழிப்புடன் இருங்கள்.